ஹாய் எவ்ரிவன், வெல்கம் யூ பேக். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அகவலங்கள் மூலமாக ஆட்சேர்ப்பு அதை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம புறவலங்கள் மூலமாக ஆட்சேர்ப்பு முறைகள் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆட்சேர்ப்புனா என்ன அப்படிங்கிறத ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஆட்சேர்ப்பு அப்படின்னு குறிப்பிடும்போது ஒரு நிறுவனம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நிறுவனத்தில் பல்வேறு பணியிடங்கள் வரும். சரிங்களா? இப்போது ஒரு உயர்மட்ட அதிகாரி, ஒரு மேலாளரில் இருந்து கீழ்நிலை பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு துப்புரவு பணியாளர் வரைக்கும் நிறைய பணிகள் இருக்கும், நிறைய பணியிடங்கள் இருக்கும் ஒரு நிறுவனத்தில். அப்போ இந்த பணியிடங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும்? சரியான நபரை, பொருத்தமான நபரை நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கணுமா கூடாதா? இப்போ ஒரு மேலாளர் சொன்னால் அந்த மேலாளரினுடைய அதிகாரம் என்ன, அவருடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், தகுதிகள் இருக்கணும், அந்த தகுதியில் இருக்கக்கூடிய நபரை தானே நம்ம என்ன பண்ணணும்? அந்த வேலைக்கு எடுக்கணும். ஸோ இந்த ஒரு செயல்முறையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆட்சேர்ப்பு அப்படிங்கிறதாக குறிப்பிடுறோம். ஸோ இதுக்கான காரணங்கள் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய படிநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ நம்ம ஆட்களை நம்ம வேலைக்கு சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வளங்கள் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று அகவளங்கள், மற்றொன்று புறவளங்கள். அகவளங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறுவனத்திற்கு உள்ளேயே இருக்கக்கூடிய பணியாளர்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அகவளம் அப்படிங்கிறதாக குறிப்பிடுறோம். புறவளங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறுவனத்திற்கு அல்லது அந்த அமைப்பிற்கு வெளியே இருக்கக்கூடிய வளங்கள், அதாவது அந்த மனித வளத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? புறவளங்கள் அப்படிங்கிறதாக குறிப்பிடுறோம். ஸோ அகவளங்கள் மூலமாக ஆட்களை நம்ம எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் இடமாற்றம், மேம்படுத்துதல், பதவி உயர்வு, ஸோ இது எல்லாமே வருது. இந்த வீடியோவில் நம்ம புறவளங்கள் மூலமாக எப்படி ஆட்களை சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த புறவளங்களை நம்ம இரண்டு விதமாக பிரிக்க முடியும். ஒன்று நேரடி வளங்கள், மற்றொன்று மறைமுக வளங்கள். நேரடி வளங்கள் மற்றொன்று என்னது? மறைமுக வளங்கள். நேரடி வளங்கள் அப்படிங்கிறப்போ அந்த நிறுவனம் நேரடியாகவே இந்த மனித வளத்தை கண்டறிவதுதான் நேரடி வளங்கள். சரியா? ஸோ மறைமுக வளங்கள் சொல்லக்கூடியது அவங்க நேரடியாக பண்ண மாட்டாங்க, இன்னொருத்தவங்க மூலமாக, அதாவது ஒரு தேர்ட் பர்சன் மூலமாக, மூன்றாம் நபர் மூலமாக அந்த வளங்களை கண்டறிவாங்க. இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, வேலைவாய்ப்பு மையங்கள். ஸோ அங்கே அவங்கள அப்ரோச் பண்ணுறது, சில கன்சல்டன்சி இருக்கும் அவங்கள அப்ரோச் பண்ணுறது, இல்லை ஆன்லைன்லேயே நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது அவங்கள அப்ரோச் பண்ணுறது. ஸோ இது ஃபுல்லாகவே மறைமுகம் வளங்கள் மூலமாக ஆட்களை சேர்க்கிறது. ஸோ நேரடி வளங்கள்னால் அப்போ என்னென்ன, அதில் என்னென்னலாம் அடங்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா விளம்பரங்கள். ஸோ விளம்பரம் நம்ம நிறையா பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பர்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த கம்பெனியில் இந்த வேலைக்கு வேக்கண்ட் இருக்குது, வேலைக்கு ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? விளம்பரம் படுத்தியிருப்பாங்க. இது யார் இந்த விளம்பரத்தை கொடுத்துருப்பா? அந்த பத்திரிக்கையே என்ன பண்ணியிருப்பாங்க? விளம்பரம் பண்ணியிருப்பாங்களா? யார் கொடுத்துருப்பா? அந்த நிறுவனம். ஸோ அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க? விண்ணப்பதாரர்களை விண்ணப்பிக்க ஏதுவாக அவங்க நிறுவனத்தினுடைய பெயர், அவங்களுடைய வேலையின் தன்மை என்ன, எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது, அதற்கான தகுதி என்ன, அனுபவம், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க. சில இதில் சம்பளம் டிக்ளேர் பண்ணி குறிப்பிட்டிருப்பாங்க, சில இதில் குறிப்பிடாமல் இருந்திருப்பாங்க. நெகோஷியபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி விண்ணப்பிக்கலாம், அஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாமா, ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாமா, எப்போ விண்ணப்பம் கடைசியாக சேரணும், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த விளம்பரத்தில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விளம்பரம் அப்படிங்கிறத நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. பத்திரிகைகள், அதான் அது மட்டும் இல்லாமல் இதழ்கள், வார இதழ்களாக இருக்கலாம், மாத இதழ்களாக இருக்கலாம், அல்லது பிற ஊடகங்கள் வழியாகவும் என்ன பண்ணலாம்? விளம்பரம் செய்யலாம். இப்போ ஃபுல்லாகவே ஆன்லைன்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். ஸோ நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க? விளம்பரப்படுத்திகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலும், ஃபேஸ்புக், ஸோ இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸ் வழியாக நிறைய நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா விளம்பரப்படுத்திட்டு வராங்க. மேபி இப்போ நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு கிராஜுவேஷன் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தோம்னு சொன்னால் அவங்க நிறையா குரூப்பில் இருப்பாங்க, இந்த மாதிரி வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட குரூப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நிறுவனத்தில் வேலை இருக்குது அப்படிங்கிற தகவல் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே என்ன ஆகிட்டு இருக்கும்? ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது விளம்பரங்கள் மூலமாக அந்த நிறுவனமே எங்கள் கம்பெனியில் இந்த வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துறது மூலமாக அந்த ஆட்களை என்ன பண்ண முடியும்? சேர்க்க முடியும். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் கோரப்படாத விண்ணப்பதாரர்கள், அதாவது அந்த கம்பெனி இந்த மாதிரி எங்கள் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவே இல்லை. ஓகேவா? அவங்க கோரவே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறது? அந்த வேலை தேடுபவர்கள் தன்னிச்சையாக போய் எங்களுக்கு வேலை இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ரெஸ்யூமேவே கொடுக்குறது.
சரிங்களா. அவங்களுடைய அந்த சுய தகவல் அடங்கிய அந்த ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா. இதை இது பண்ணிட்டு ஏதாவது வேலை தேடுறவங்க ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியாக கொண்டு போய் கொடுப்பாங்க. இது நம்ம வேலை தேடும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதை வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே அந்த ரெஸ்யூம் ஃபுல்லாக வாங்கி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு எப்போ அந்த நிறுவனத்தில் வந்து வேக்கன்சி வருதோ, அதாவது பணியிடம் காலியாக இருக்கும், அந்த சமயத்தில் இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே எடுத்து ஓகே கொடுத்துட்டு போயிருக்காங்களே அப்படின்னு பார்த்து இதன் மூலமாக அவங்க கால் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஆட்களை சேர்க்கலாம். இது வந்து கோரப்படாத விண்ணப்பதாரர்கள். இவங்க கேட்கவே இல்லை, கேட்காம இருக்கிறப்போ அந்த வேலை தேடுபவராக தன்னிச்சையாக போயிட்டு என்ன பண்ணுறது, கொடுக்கறது. ஸோ இப்படி இருக்கிறவங்க ஒரு நிறுவனத்தில் என்ன பண்ணலாம், பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அல்லது வந்து வேலை தேடுபவராகவும் இருக்கலாம். ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கல, வேறு கம்பெனிக்கு போக போகிறேன் அப்படிங்கிறப்போ நான் கொண்டு போய் என்ன பண்ண முடியும், வழங்க முடியும். அந்த நெக்ஸ்ட்டை பார்த்தோம் சொன்னால் நேர்முகத் தேர்வு. இது வந்து வேலை தேடி நேரடியாக நிறுவனத்துக்கு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து என்ன பண்ணுறது, தேர்ந்தெடுத்து பணியமர்த்தக்கூடிய ஒரு முறை தான் நேர்முக தேர்வு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் வளாக தேர்வு, கேம்பஸ் இன்டர்வியூ. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்ன சொல்லுவாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ. இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் வந்து எங்கள் ஸ்கூலில் எங்கள் காலேஜஸில் எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸோ, நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோ இந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகேவா. ஸோ அதாவது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸை, மாணவர்களை அவங்க படிப்பு முடிய போது அடுத்து வேலைக்கு போக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கல்வி நிறுவனங்களுக்கு, அது கல்லூரியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், அங்கே டைரெக்டாக அவங்களே போயிட்டு என்ன பண்ணுறது, அவங்கள வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை தான் வளாக தேர்வு. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் தொழிற்சாலை வாயிலில் ஆட்சேர்ப்பு. அதாவது என்ன பண்ணுவாங்க சொன்னால், ஃபேக்ட்ரியோடைய கேட்லேயே வச்சு ஆள் எடுப்பாங்க. இது வந்து பொதுவாக இது எந்த வேலைக்கு எடுப்பாங்கன்னு சொன்னோம்னா, சாதாரண ஒரு வேலையாக இருக்கும், அதாவது ரொம்ப அடிமட்ட வேலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக டெம்பரவரியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வழி மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி இருக்குது, உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குது, திடீர்னு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறது, வழக்கமாக அவங்க உற்பத்தி பண்ணுறதை விட 1000 பொருட்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணணும் ஒரு நாளைக்கு. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பணியாட்கள் தேவைப்படுவாங்க. ஸோ இந்த பணியாட்கள் தேவைப்படும் போது அவங்க வந்து பெருசாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம். ஓகே, ஒரு மாட்ரேட்டான ஒரு இது தானே, இதுக்கு வந்து ரொம்ப ஸ்கில்டான பர்சன்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபேக்ட்ரியோடைய கேட்லேயே ஓகே நீ வா, நீ செலக்டட், நீ நல்லா இருக்கியா, நீ ஃபிசிக்கலி ஃபிட்டாக, ஓகே நீ வந்து வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறது, ஆளை எடுத்து போடுறது. இவங்களுக்கு யூஸ்வலாக வந்து டெய்லி வந்து வேஜஸ் கொடுத்துருப்பாங்க, அல்லது வந்து அவர்லி வேஜஸ், அதாவது இத்தனை மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரூபாய் கூலி, அல்லது ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபாய் கூலி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபேக்ட்ரி கேட்டில் அந்த தொழிற்சாலையினுடைய வாயிலே வச்சு ஆள் எடுக்கிறது. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா போட்டி நிறுவனங்கள். இது ரொம்ப காமனாக நடக்கக்கூடியது தான். இந்த போட்டி நிறுவனங்கள் மூலமாக ஆட்சேர்ப்பு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு தொழில் பண்ணிட்டு வரேன், என்னுடைய தொழில் மாதிரியே இன்னொரு நபரும் பண்ணுறாரு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 2 பேரும் என்னது, ஒரே தொழில் பண்ணுறோம். அப்போ என்னுடைய போட்டி நிறுவனம் யார், அவங்களுடைய போட்டி நிறுவனம் நான். இப்போ என்னுடைய நிறுவனத்துக்கு வந்து ஒரு பணிக்கு ஆள் தேவைப்படுறாங்க. அப்போ நான் புதுசாக ஆள் எடுத்து அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு பண்ணுறதுக்குலாம் அப்பா பெரிய சிக்கல். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், என்னுடைய போட்டி நிறுவனமான அந்த நிறுவனத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இவ்வளோ ரூபாய் ஊதியம் வாங்குறாங்க, அப்போ அதை விட நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கூடுதலாக ஊதியம் கொடுத்து அவங்கள நம்ம பக்கம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையிலையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட்களை எடுக்கலாம். சரிங்களா. ஸோ இதுதான் அது. நெக்ஸ்ட்டு இணையவழி ஆட்சேர்ப்பு. இணையவழி ஆட்சேர்ப்பு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப காமனாக நடந்துகிட்ருக்கு, ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது. இது எப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு அப்படிங்கிறது இப்போது நல்லாவே முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத சொல்லலாம் நம்ம நாட்டில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ உலக அளவில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்கோம், இணையவழி மூலமாக கனெக்டடாக இருக்கும். எல்லாருமே வந்து இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கும், எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களோட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியுது. ஓகேவா. எந்த நாட்டோடைய இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது த்ரூ தி நெட்வொர்க்.
ஸோ இன்டர்நெட் மூலமாக என்ன பண்ண முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதுபோல் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய நபர்களையும் நம்ம என்ன பண்ணலாம், இணையவழி மூலமாக நம்மளுடைய நிறுவனங்களில் சேர்த்துக்கொள்ள முடியும். அதுக்கான ப்ரொசீஜர்ஸை, அதுக்கான செலவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியானாலும், அவங்கள கொண்டு வந்து இங்கே வேலை பார்க்க வைக்கிறது இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியானாலும், பட் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி இணையவழி மூலமாக, இன்டர்நெட் மூலமாக நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அவங்கள நம்ம நிறுவனத்தில் சேர்த்துக்கொள்ள முடியும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் இணையவழி ஆட்சேர்ப்பு, ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஏன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில், நம்ம ஸ்டேட்டில், நம்ம வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணுறோம், ஒரு மூலையில் இருக்கும். ஸோ நம்ம ஒரு சென்னையோ ஒரு கோயம்புத்தூரோ ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் போயிட்டு நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம தகவலை தெரிஞ்சுக்கிற முடியுது. நிறையா வந்து இருந்த இடத்துல இருந்து, இப்போ இந்த கொரோனா டைமில் ஃபுல்லாகவே இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஓகேவா. ஸோ அதனால் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்துட்டு வருது. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் மறைமுக வளங்கள். மறைமுக வளங்கள் அப்படிங்கிறத முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அந்த நிறுவனம் டைரெக்டாக என்ன பண்ணல, அப்ரோச் பண்ணல, அவங்களுடைய பணியாளர்கள் அல்லது அரசு இவங்களை அணுகி அவங்க மூலமாக ரெக்ரூட் பண்ணுறது, ஆட்களை சேர்க்கிறது தான் மறைமுக வளங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பணியாளரினுடைய பரிந்துரை. இப்போது இந்த கம்பெனி கேட்டிருப்பாங்க, அந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு ரெப்யூட்டடான ஒரு என்ன சொல்கிறது, அந்த கம்பெனியில் ஒரு குட் நேம் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ், வேலையாட்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பணியாளர்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கு இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆள் தேடிட்டுருக்கோம், உங்களுக்கு யாராவது நல்லா தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது சப்போஸ் அந்த பணியாளருக்கு அவருடைய நண்பரோ அல்லது அவங்களுடைய நெருங்கிய உறவினரோ நல்லா ஓகே அந்த தகுதியுடைய நபராக இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலாம், பரிந்துரை செய்யலாம். ஸோ அவங்க பரிந்துரையின் பேரில் நம்ம அந்த பணியிடத்தை வந்து என்ன பண்ணலாம், நிரப்பலாம். ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அரசு அல்லது பொது வேலைவாய்ப்பு அலுவலகங்கள். இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கும் நமக்கே, நம்ம 10th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கு அப்புறமே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில், நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பதிவு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. எதுக்காக இது பதிவு பண்ணி கொடுத்துருப்பாங்க, இப்படியே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தகுதி அடையும் போதும் பதிவு பண்ணிகிட்டே வரணும். ஏன் பதிவு பண்ணிட்டே வரணும்னு சொன்னால், சப்போஸ் ஏதாவது நிறுவனங்கள் அவங்க வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த வேலைவாய்ப்பு அலுவலகங்களை அணுகி அந்த தகுதியான நபர்களை என்ன பண்ணிக்க முடியும், பிக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து அரசு அல்லது பொது வேலைவாய்ப்பு அலுவலகங்கள். நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, பதிவு செஞ்சு வச்சுருப்பீங்க. சப்போஸ் அந்த நிறுவனங்களுக்கு, அந்த நிறுவனத்தினுடைய ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பேசாமல் என்ன பண்ணலாம், வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக பணிகளை நிரப்பலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, ஸோ மேபி உங்களை கூட செலக்ட் பண்ணலாம். அந்த தகுதிகளும் திறமையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் தனியார் வேலைவாய்ப்பு முகவர்கள். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அரசு வேலைவாய்ப்பு அலுவலகங்கள், இது அரசுக்கு சொந்தமானது. அதே மாதிரி தனியாருக்கு சொந்தமான சில முகவர்களும், தனியார் வேலைவாய்ப்பு முகவர்களும் சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறது, இதே மாதிரி தான் நம்ம ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம். பதிவு செய்து வைக்கும்போது சப்போஸ் அந்த நிறுவனங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் அவங்க இது மூலமாக பார்த்து தகுதியான நபர்கள் என்ன பண்ண முடியும், தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியும். இந்த நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பு ஆலோசனை மையங்கள். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேருந்து கொஞ்சமே டிஃப்ரென்ஸ் ஆனதான். கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லுவோம், கன்சல்டன்சி அப்படிங்கிறதாக குறிப்பிடுவோம். இவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னால், இவங்க வந்து நம்மக்கிட்ட எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது நம்ம எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில், அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணியிருப்போம், பதிவு பண்ணி வச்சுருப்போம். ஸோ சப்போஸ் அந்த நிறுவனங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிக் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது. பட் ஆனால் இந்த கன்சல்டன்சி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த நிறுவனங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க செய்வாங்க. அது எப்படி, நிறுவனங்கள் என்ன வேலை செய்கிறாங்க, ஆட்களை சேர்க்கிறது. அப்போ அதுக்கு அவங்க என்ன பண்ணணும், விளம்பரம் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும். ஓகேவா. ரைட் பர்சனும் தேர்ந்தெடுக்கணும், அதுக்குன்னு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மணி ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை அவங்களே செய்யாமல் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. இன்னொருத்தவங்க அப்படிங்கிற மீன்ஸ் அது ஒரு நிறுவனம். இந்த மாதிரி வேலை ஆட்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அந்த ஒரு கன்சல்டன்சி அப்படிங்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்கண்டா, எனக்காக, அதாவது இந்த நிறுவனத்திற்காக, இந்த நிறுவனத்தின் சார்பாக என்ன பண்ணுறது, ஆட்சேர்ப்பு பணியினை அவங்க மேற்கொள்கிறது. ஸோ அதைத்தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வகையான நிறுவனங்கள், இது ஆக்சுவலாக ஒரு நிறுவனங்கள், இவங்க வந்து பண அடிப்படையில் வாடிக்கையாளர் நிறுவனங்களின் பணத்தை அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய வாடிக்கையாளர் யார், அந்த நிறுவனம்.
யார் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆள் எடுத்து கொடுத்துருங்க இந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணுகுறாங்களோ அவங்க தான் வாடிக்கையாளர் நிறுவனம். அவங்களுடைய சார்பாக ஆட்சேர்ப்பு பணியினை மேற்கொள்கிறார்கள். ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், புறத்திறனீட்டல் ஆட்சேர்ப்பு முறை, புறத்திறனீட்டல் ஆட்சேர்ப்பு முறை அப்படிங்கிறதாக அழைக்கிறோம். புறத்திறனீட்டல் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒரு வேலையை நம்ம செய்யாமல் மற்றவங்க கிட்ட இருந்து நம்மளை விட சூப்பராக அவங்க செய்வாங்க. இப்போ நான் ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொன்னால் எனக்கு வந்து அதை பற்றின நாலேஜ் கம்மியாக இருக்குது, ஒரு மேனேஜருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிற அறிவு எனக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆள் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை அதை யார் பர்ஃபெக்டாக செய்வாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்றது. அதுதான் புறத்திறனீட்டல். ஒரு வேலையை நம்மளால் செய்ய முடியலை, அது யார் சரியாக செய்வாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து அந்த வேலையை செய்து வாங்குறது தான் புறத்திறனீட்டல். இது நம்ம ஆட்களை சேர்க்கிறதுனால புறத்திறனீட்டல் ஆட்சேர்ப்பு முறை அப்படிங்கிறதாக குறிப்பிடுறோம். ஓகேவா? இதுக்கான சில கட்டணங்கள், ஆலோசனை கட்டணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆலோசனை கட்டணத்தை என்ன பண்ணணும், நம்ம அந்த வேலைவாய்ப்பு ஆலோசனை மையங்களுக்கு நம்ம செலுத்தணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் தொழில்முறை சங்கங்கள், சில சங்கங்கள் இருக்கும், அதாவது அந்த தொழில் சார்ந்த சங்கங்கள். இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பட்டய கணக்காளர் அப்படின்னு சொன்னால் அந்த பட்டய கணக்காளர் நிறுவனங்கள் அவங்க பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மருத்துவர்கள் சொல்லும்போது இந்திய மருத்துவ சங்கம், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்கள்ட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அட்வொகேட், வக்கீல் ஃபுல்லாகவே பார் கவுன்சில் என்ன பண்ணியிருப்பாங்க, பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எனக்கு என்னுடைய நிறுவனத்துக்கு ஒரு பட்டய கணக்காளர் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நான் வேறு எங்கேயும் போய் தேட தேவையில்லை. அந்த நிறுவனமான இந்த பட்டய கணக்காளர் நிறுவனத்துக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறது, அங்கே இருந்து ஒரு தகுதியான நபரை வந்து எடுத்துக்கிறது. இப்போ எனக்கு ஒரு மருத்துவர் தேவைன்னு சொன்னால் இந்திய மருத்துவ சங்கத்தில் வந்து எந்த மருத்துவர் பதிவு பண்ணிருக்காங்களோ அவங்கள நான் என்ன பண்ணுறது, அப்ரோச் பண்ணுறது. ஸோ இது தொழில்முறை சங்கங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்களை எடுக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் பதிலாக அனுப்புதல். பதிலாக அனுப்புதல், அதாவது பதிலாக அனுப்புதல் அப்படின்னு சொல்லும்போது வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம கிளாஸஸ்லாம் பார்த்துருப்போம், ஒரு டீச்சர் வரல அப்படின்னு சொன்னால் இன்னொரு டீச்சரை வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா அந்த இதுக்கு வந்து ஆக்டிங்கில் போடுவாங்க. ஓகேவா? அதுக்கு என்ன சொல்கிறோம்னா நம்ம டெப்புடேஷன் அப்படிங்கிறதா சொல்கிறோம். ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம், டெப்புடேஷன். இது வந்து ஒரு டியூட்டிக்கு, ஜஸ்ட் நான் ஒரு அவருக்கு தான் சொன்னேன். இது வந்து ஒரு டியூட்டி. இப்போது டீச்சர் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய ஒர்க் என்ன, டீச் பண்ணுறது. இவங்களை வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கு என்ன பண்ணுறது, எடுத்து போடுறது. பிகாஸ் வந்து அவங்க பார்க்கக்கூடிய வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு, எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலத்தில் நடக்கக்கூடியதான், அந்த ஒரு பணிக்காக என்ன பண்ணுறது, இவங்களை வந்து டெபுடேஷனில் போடுறது. ஸோ இதுதான் பதிலாக அனுப்புதல் அப்படிங்கிறதாக குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட் வாய் வார்த்தை. வாய் வார்த்தை அப்படிங்கிறப்போ இப்போ வேலைவாய்ப்பு பற்றிய தகவலை தங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு பகிரும் நன்மதிப்புள்ள நண்பர்களிடமிருந்து வேலை தேடுவோர் தொடர்பான தகவலை பெற்றுக்கொள்ளுதல். இப்போ என் ஃப்ரெண்டு நல்ல வேலைவாய்ப்பு தேடுறான் அப்படின்னு சொன்னால் அவன் வேலை தேடிட்டு இருக்கான், அதே மாதிரி என்னோட நிறுவனத்துக்கும் ஆள் தேவை. ஸோ அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு அங்கே ஒர்க் பண்ணான், அவன் சூப்பராக ஒர்க் பண்ணான் சார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லும்போது, ஓகே அப்போ நம்ம நிறுவனத்துக்கு அவங்களை எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறது. இது வந்து வாய் வார்த்தை மூலமாக. நெக்ஸ்ட்டு பணியாளர் ஒப்பந்ததாரர்கள். பணியாளர் ஒப்பந்ததாரர்கள் அப்படிங்கிறப்போ இது நிறைய இடத்துல பார்த்துருப்போம், அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல ஆள். ஓகேவா? அதாவது இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் மோஸ்ட்லி யாரை எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த வீடு கட்டுறதுக்கு, இந்த கைத்தொழில் செய்பவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து எடுத்துகிட்டு வர்றது. இதுக்குன்னு நம்ம வேறு அங்கேயும் போய் தர மாட்டோம். இப்போ என்னுடைய நிறுவனம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய, கட்டடம் கட்டக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். என்னுடைய நிறுவனத்தில் வந்து மெயின் வேலை என்னது, கட்டடம் கட்டி கொடுக்குறது. இதுக்கு வந்து நானே களத்தில் இறங்கி பண்ணுவேன்னா, என்ன பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் சூப்பர்வைஸ் பண்ணுவோம். ஆனால் வேலை செய்கிறது யார், அந்த கொத்தனார், சித்தாள், ஸோ இவங்க தான் பண்ணுவாங்க. இவங்கள நான் போயிட்டு நான் தேடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து நான் ஒரு கான்ட்ராக்டரை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்பவே ஈஸி, ஒரு மேஸ்திரியை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. அந்த மேஸ்திரியை கண்டுபிடிச்சிட்டுன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், அந்த சித்தாலையும் சரி, அந்த மம்மாட்டியாலையும் சரி, அந்த கொத்தனாரையும் சரி, அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வருவார். ஸோ இதுதான் வந்து ஒப்பந்ததாரர். நான் அந்த கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லணும்னா அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக அவங்கள ஃபைண்ட் பண்ணி கொண்டுட்டு வராரு. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பு இணையதளங்கள். இப்போ ரொம்பவே வந்து ஆப்வியஸாக ஃபெமிலியர் ஆகிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஜாப் போர்ட்டல்ஸ் மூலமாக நம்ம ஆளை எடுக்கிறது. அதாவது இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால் Indeed.com, Naukri. ஸோ இந்த மாதிரியான நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் வந்து வேலை தேடுபவரும் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம், வேலை கொடுக்குறவங்களும் என்ன பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியும் வச்சுப்பாங்க. இது மூலமாக என்ன பண்ணுறது, வேலைக்கு ஆளை எடுக்கிறது. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு ஆட்சேர்ப்பில் சமீப கால போக்குகள். இப்போ ரீசெண்டாக
என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த ஆர்ட்ஸ் இருக்கிறதுல ரீசெண்டாக என்ன போக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று புறத்திற நீட்டல், மற்றொன்று புறம்பான திறன் மற்றும் ஆற்றல் கொண்ட நபரை வேட்டையாடுவது அப்படிங்கிறதா பார்க்குறோம். புறத்திற நீட்டல் அப்படின்னு சொன்னால் என்னது? நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த யார் சரியாக செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து அந்த வேலையை செய்து வாங்குறது. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், இதில் என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது ஆட்சேர்ப்பு பணியில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, எந்த வேலைக்கு யாரை எடுக்கணும் அப்படிங்கிற அறிவு அந்த நிறுவனத்தில் உள்ளவங்களுக்கு இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இதையே வேலையாக செய்யக்கூடிய நிறுவனங்களும் இருக்குது, கன்சல்டன்சி கம்பெனிஸும் இருக்குது. அவங்கள நான் அணுகி என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஆட்களை வந்து வேலைக்கு சேர்த்து கொள்கிறேன். ஓகேவா? இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், புறத்திற நீட்டல் அப்படிங்கிறதாக குறிப்பிடுறோம். ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் தான் என்ன, புறத்திற நீட்டல் நிறுவனங்கள் இந்த பணியை என்ன பண்ணுறாங்க, செய்து கொடுக்குறாங்க. ஸோ இதற்கான சேவை கட்டணத்தையும் என்ன பண்ணுது, அந்த நிறுவனமானது அந்த புறத்திறனீட்டல் நிறுவனங்களுக்கு வழங்குகின்றன. ஸோ இந்த புறத்திறனீட்டல் மூலம் ஆட்சேர்ப்பு செயல்முறை எப்படி இருக்கும், அவங்க எப்படி வந்து செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய நிறுவனத்தில் தேவையை புரிந்து கொள்ளுவாங்க. அதாவது இப்போ நான் ஒரு நிறுவனம் வச்சுருக்கேன், எனக்கு வந்து அந்த வேலை ஆர்ட்ஸ் இருக்கக்கூடிய அறிவு இல்லை, நான் வந்து என்ன பண்ணுறேன், புறத்திறனீட்டல் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். இப்போ அவங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால், நம்மளுடைய தேவைகளை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தகுதியுடைய நபர் தேவை, ஸோ வந்து எத்தனை நபர் தேவை, இது ஃபுல்லாகவே அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இது ஆக்சுவலாக ஒரு 3 மார்க்ஸ், அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருங்க, நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இந்த நெக்ஸ்ட்டு விளம்பரம் மற்றும் மூலம். அவங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அதை விளம்பரப்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நிறுவனத்தில் பார்த்துருப்போம் நம்ம, இந்த கன்சல்டன்சி வந்து இது பண்ணாலும், ஆனால் இந்த போஸ்டிங்க்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விளம்பரம் தான் படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ விளம்பரம் படுத்திட்டு நெக்ஸ்ட்டு மூலம், அது வந்து அகமூலமாக நம்ம நேரடியாக வளங்களை தேர்ந்தெடுக்கலாமா அல்லது மறைமுக வளங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோர்ஸஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது நெக்ஸ்ட்டு திரையிடல் மற்றும் கூர்ந்தாய்வு, ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண முடியாது. அப்போ நமக்கு யார் தேவை, என்ன தகுதியுடைய நபர் தேவை, எவ்வளோ அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து கூர்ந்தாய்வு செய்யணும், ஸ்க்ரீனிங் பண்ணணும், தென் அதை சரிபார்க்கணும். அப்புறம் சுய விபர சமர்ப்பிப்பு, ப்ரொஃபைல் அவங்கள சப்மிட் பண்ண சொல்லணும். ஓகே, உங்களுடைய ரெஸ்யூமேவை வந்து என்ன பண்ணுங்கள், சப்மிட் பண்ணுங்கள், சுய விவர சமர்ப்பிப்பு. இந்த நெக்ஸ்ட்டு நேர்முகம் செயல்முறை மற்றும் கருத்தளிப்பு, அவங்கள நேர்முக காணலுக்கு வர சொல்லணும், இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கணும், கருத்தளிப்பு. அதாவது அவங்கள்ட்ட நீங்கள் இன்டர்வியூ இப்போ வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட என்ன பண்ணுறது, ஃபீட்பேக் கேட்குறது. இந்த நெக்ஸ்ட்டு தேர்வு மற்றும் பின்தொடர்தல். நெக்ஸ்ட்டு அவங்கள என்ன பண்ணுறோம், அவங்க நம்மளுடைய கிளைண்ட்டு, அதாவது நம்மளுடைய வாடிக்கையாளர் நிறுவனங்களுக்கு சரியான நபராக இருந்தால் சொன்னால் அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணுறோம், சரியாக அவங்க வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் புறம்பான திறன் மற்றும் ஆற்றல் கொண்ட நபரை வேட்டையாடுவது. இது ரொம்ப சிம்பிள் தான். முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், நம்மளுடைய போட்டி நிறுவனங்களில் இருந்து என்ன பண்ணுறது, நம்ம ஆட்களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதுதான் இது. அதை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு நபரை வந்து பணிக்கு எடுத்து அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்து அவங்கள மேம்படுத்தி அந்த வேலையை செய்து வாங்குறதுக்கு பதிலாக நம்மளுடைய போட்டி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளரை என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு கொஞ்சம் வாங்கக்கூடிய காசை விட கொஞ்சம் கூடுதலாக காசை கொடுத்து, அல்லது வந்து நிதி சாராத வகையில் வேறு ஏதாவது சலுகைகள் கொடுத்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு ஃப்ரீயாக இது பண்ணுறது, அவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை ஏற்றுக்கிறது. ஸோ இந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோம், நிதி சாராத வகையில் அவங்களுக்கு சலுகைகள் கொடுத்து அவங்கள நம்மளுடைய நிறுவனத்திற்கு கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், புறம்பான திறன் மற்றும் ஆற்றல் கொண்ட நபரை வேட்டையாடுவது அப்படிங்கிறதாக குறிப்பிடுறோம். இதை இன்னொரு வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்தல் அப்படிங்கிறதாக சொல்லுவாங்க, அல்லது திறமையானவர்களை வேட்டையாடுதல் அப்படிங்கிறதாகவும் குறிப்பிடுவாங்க. இது நமக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். கவர்தல் அப்படின்னாலும் திறமையானவர்களை வேட்டையாடுதல் அப்படின்னாலும் நம்மளுடைய போட்டி நிறுவனங்களில் இருக்கக்கூடியவங்களை நம்ம செய்து கவர்ந்து இருக்கக்கூடியது தான் அப்படிங்கிறதாக பார்க்குறோம். ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்த்த அகவளங்கள் மற்றும் புறவளங்கள் ரெண்டுமே தனித்தனியாக நமக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் வந்து இந்த ஆட்சேர்ப்பினுடைய சமீப கால போக்குகள் அப்படிங்கிறதும் தனியாக ஒரு 5 மார்க்கில் வரும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், அல்லது நம்மளுடைய குரூப்பில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.